படைப்பட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடிக் கொள்ளச் சலதி கிழிந்து உடைப்பட்ட தண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேரு வெற்பும் இடிபட்டவே. முந்தைய பாடலில் மயிலின் பெருமைகளை உரைத்த நாதர் இந்த பாடலில் சேவற்கொடியின் பெருமையை பாடுகிறார். எத்தகைய படை முன் தோன்றினும் அழிக்கும் திறம் பெற்றதால் படைக்கல நாயகம் என்று பெயர் பெற்றது வேற்படை. வெற்றியை தெரிவிக்க வாகை பதாகை என்று அழைக்கப்பட்டு வீறு கொண்டு வீசப்படுவது கொடி. ஆனால் வேலன்பால் உருவான சேவல் அரைக்கூவல் இட்டு ஓம்கார மந்திரத்தை ஒளி வடிவால் உலகிற்கு உணர்த்தியது. அதனாலேயே இன்றளவும் இருளை நீக்கும் சூரியனின் வரவை உலகிற்கு உணர்த்தும் அரும் செயல் புரிகின்றது முருகு கைவேல் அருள் பெற்ற சேவல். அத்தகைய வலிமை பெற்ற சேவல் சிறகை அடித்து கொள்ள சமுத்திரம் கிழிந்துடைந்து அண்டங்கள் இடிந்து நட்சத்திரங்கள் தடுமாறியதாம்.